ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூ தேவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 28 அப்புறம் 29ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ஃபைட்டில் அவர் தோல்வியை அவரே ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் நான் என் ப்ரொபோசல்லேருந்து பின்வாங்க போகிறது இல்லை. நம்ம சூனரும் சிரிப்பை போட்டு அவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. இது ஏன்ஷியன்ட் கிளான்ஸோட எமர்ஜென்சி டெலிபோர்டேஷன் போர்ட்டல். அவங்க சோல்ஜர் ஒருத்தங்க வரோம். லியாங் கிளான்ல அட்டாக் நடந்திருக்கு. அங்கிருந்து ஒரு லேடி எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. நம்ம கோ மாஸ்டர் அவங்கள ஹீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவ கழுத்து கொஞ்சம் பாருங்களா. நம்ம யோ மாஸ்டர் செக் பண்ணி பாக்குறாரு. சோல் பாய்சன். அப்பனா இவங்களை அட்டாக் பண்ணுது சோலாலா. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட பேட்டில் தோத்ததை நினைச்சு நீ கவலைப்படுறியா என்ன? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாஸ்டர், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா அடுத்த வாட்டி நான் உன்னை தோக்கடிக்க போறேன் அவ்வளவுதான். மத்தபடி என்கிட்ட பிளட் லைன் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ற ஆளா நானு. அவரும் நீ இப்ப உண்மையிலேயே பெரிய பையனாயிட்டேன்னு சொல்லி சிரிப்பை போட்டுட்டு இருக்க. நம்மால் சோலால் இப்ப பியூர் லோட்டஸ் ஃபிளேமை தேடி தானே போயிட்டு இருக்கணும். அவங்க லியாங்க்லான அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இப்ப அப்படியே மீட்டிங் ஹால காட்டுறாங்க. அந்த லேடியும் கண் முழிச்சிட்ட மாதிரி தெரியுது. இவங்க தான் லியாங் ஹெட்டோட பொண்ணு. நாங்க இங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு வானத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒளி தெரிஞ்சிச்சு. நடுவுல டார்க்காவும் சுத்தி பிரைட்டாவும் இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்மோக் மாதிரியான பீப்புள்ஸ் வந்து எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா அதை பண்ணது சோலால் தான் சொல்லி அவங்களுக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிட்டது. அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பத்தி கேக்குறாங்க. நம்ம கோ மாஸ்டர் உன்னை காப்பாத்துற முயற்சியில அவங்க உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. அவங்களும் அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சோலால் லியாங் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா பியூர் லோட்டஸ் ஃபிளேம்கான 2வது பீஸ் மேப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அவன் மட்டும் டிவரிங் ஃபிளேமோட முழு பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவனும் ஒரு ஹூட்டின் எம்பரரா மாறிடுவான். நம்ம நாடே அழிஞ்சிடுங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம யோஜன் மாஸ்டர் அப்ப அவனுக்கு முன்னாடி நம்மதை எடுத்து ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பியூர் லோட்டஸ் ஃபிளேமை சொந்தமாக்குற தகுதி சிஏஎன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா அங்கிருந்த மற்ற கிளான் மெம்பர்ஸ் யாருமே வாயை திறக்க மாட்டானுங்க. ஹோமிங்சன் கூட இவனை தவிர வேற யாராவது நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்கீங்களா? யோ மாஸ்டர் வாயை திறக்கிறான். இவன் கிட்ட ஏற்கனவே 3 ஹெவன்லி ஃபிளேம்ஸ் இருக்கு. அதை இவன் கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயம். இதுல 4வது ஃபிளேம் இவனால எப்படி சொந்தமாக்க முடியும்? அதுவும் இல்லாம பிளட் லைன் இல்லாத இவன் கிட்ட போய் அந்த ஃபிளேம் வேஸ்ட் ஆகணுமா என்ன? நம்ம மாஸ்டர் காண்டாக அவங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டு அந்த இடமே லைட்டா சலசலப்பாயிடுது. ஆனா நம்ம ஹீரோ தெளிவா ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்ப ஹெவன்லி ஃபிளேமை யாரு எடுக்க போறாங்கிறத விட சோலால எப்படி தோக்கடிக்க போறாங்கிறது தான் முக்கியம். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததை வச்சு ஒரு மேப் பீஸையும் அவர் ரெடி பண்ணிருக்காரு. அதை நம்ம கூஹெட் கிட்ட கொடுத்துட்டு இனிமே நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம மாஸ்டர் ஒண்ணுமோ டென்ஷனா தான் இருக்காரு. நம்ம சியோயான் மாஸ்டர் இவங்க சொன்னா நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் ஆயிடுவானா? பிளட் லைன் இல்லைனாலும் என் பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் யாருங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவான். அவரும் லைட்டா சிரிப்பை போட்டுட்டு நாளுக்கு நாள் உன்னோட பொறுப்பும் பக்குவமும் அதிகமாயிட்டே இருக்கு. சரி வாங்க போலாம். இப்ப திரும்பவும் கோ மாஸ்டர் அந்த லேடி அவங்க கிளான்ல இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வந்த அந்த மேப்போட செகண்ட் பார்ட்டை அவர்கிட்ட தராங்க. அவரும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பீஸையும் அவங்க கொடுத்த அந்த பீஸையும் ஒன்னு சேர்த்துடுறாரு. மேப் கிடைச்சாலும் இவங்க செய்ய போறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹூட்டன் எம்பரரை தோக்கடிக்கிறப்ப நமக்கு எம்பரர் சீல் ரொம்பவும் உதவியா இருந்துச்சு. அவரு சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஜெட் பீஸை 8ஆ மாத்தி அதை நம்ம கிளான்ஸ் கிட்ட மறைச்சு வைக்க சொன்னாரு. இப்ப சோலால தோக்கடிக்கிற இந்த போர்ல நமக்கு அதுதான் திரும்பவும் உதவியா இருக்க போகுது. எல்லா கிளானும் அவங்க கிட்ட இருக்கிற ஜெட் பீஸை திரும்ப கொண்டு வரதா சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஜியோ கிளானோட பீஸ் மிஸ் ஆகுதே. அவர் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க அவரு தனியா இருக்கும் போது நம்ம சூனர் இப்ப அவரை பார்க்க வராங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அவரும் கேளுன்னு சொல்ல ஆரம்ப காலத்துல நம்மளோட பவர்ஸை கல்டிவேஷன் மூலியமா மட்டும்தான் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதுதானே பிளட் லைனா மாறுனுச்சு. அப்படி பார்த்தா திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஆள் உருவாக்கலால பிளட் லைன் உண்மையிலேயே அவ்வளவு முக்கியமாங்கிற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அன்னைக்கு ஹூட்டின் கூட நடந்த வார்ல ஜியோசுவான் கிட்ட மட்டும் பிளட் லைன் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம தோத்திருப்போம். சியோயான் சோலால எதிர்த்து சண்டை போறத நம்ம யார் சொல்லி நிறுத்த போறது இல்ல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால பாதிக்க போறது அவன் மட்டும் இல்ல, ஜெட் பீஸ் இல்லாம நம்மளாலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆள் சோறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அவரும் அவங்கள தடுத்து அவன் என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டான். இப்ப இருக்கிற நிலைமையில என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாது. ஆனா எல்லாம் நார்மலானதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ அவன் கூட இருக்கிறதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஆள் சோறாரு. அவங்களும் லைட்டா குசி ஆயிடுறாங்க. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆனா இப்ப உன்னோட டிவைன் பிளட் லைனுக்குன்னு சில கடமை இருக்கு. அதுல இருந்து நீ துளி கூட பின் வாங்க கூடாது. அவங்களும் புரியுதுன்னு சொல்ல இப்ப நேரா அவங்க நம்ம ஹீரோ பார்க்க வந்துடுறாங்க. கூஹெட் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த ஜெட் பீஸை கழட்டி
சொல்லிடுறாரு. இது என்னதான் நம்ம 8 கிளான்ஸையும் ப்ரொடக்ட் பண்ற ஒரு பொருளா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா எனக்காக கடைசியா கொடுத்தது. ஆனா இவ்வளவு காலமா நான் அதை ப்ரொடக்ட் பண்ணிருக்கேன், நீ என்ன ப்ரொடக்ட் பண்ணிருக்க, அப்பனா இது உனக்கும் தான் சொந்தம்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோனும் அப்படியே அவரு கைய பிடிச்சிக்கிறாங்க. சியோயான் எப்பயுமே நான் உனக்காக இருப்பேன். அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ண இப்ப அப்படியே ஹூமிங்ஸ் நான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்த அந்த போன் பீஸையும் லியாங் கிளான்ல இருந்து ஆட்டையை போட்டு அந்த ட்ரெஸரையும் இப்ப கையில வச்சிருக்கான். அவ அப்படியே அதை முன்னாடி அனுப்பி அவ வேலையை காட்ட பியூர் லோட்டஸ் ஃபிளேமுக்கான அந்த மேப்பும் இப்ப அவனுக்கு கிடைச்சிருது. அப்படியே அவன் ஃபார்மேஷனுக்கு செய்யல ஒரே ஒரு ஹெவன்லி ஃபிளேமுக்கான இடமும் காலியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்மால் இந்த பக்கம் நம்ம யோச்சன் மாஸ்டர் அப்புறம் வின் மாஸ்டர் கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீ சொல்றது நடக்கவே நடக்காது, நம்ம என்னதான் சொன்னாலும் அவனுங்க நம்ம வழிக்கு வர மாட்டானுங்க, நாம வர வைப்போம். வின் தண்டர் மாஸ்டரால தானே எல்லா பிரச்சனையும், அவர் இந்த கூட்டத்துக்கே தேவையில்லை, சோலால எதிர்க்கிறதுக்கு நமக்கான படையை திரட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. வின் மாஸ்டர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்ல நம்ம யோச்சன் மாஸ்டர் இந்த காலத்து பசங்களை நம்ம குறைச்சி எடை போட முடியாது, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். ஸ்வாட் மாஸ்டர் ஷேடோ மாஸ்டர்னு சொல்லி இப்ப 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. நம்ம எது பேசுறதா இருந்தாலும் 4 ஹாலும் ஒன்னா சேர்ந்து தானே பேசுவோம். வின் தண்டர் மாஸ்டர் குட்டியை தான் குழப்புவாரு, இதை நம்ம தான் பேச போறோம்னு அவங்க சொல்ல எங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போறாங்க. நம்மால் தடுத்துடுறாரு. சோலால் லியாங் கிளானை அட்டாக் பண்ணிட்டாங்க. நாட்டோட நிலைமை அவங்களுக்கு மட்டும் முழு பவரும் கிடைச்சிட்டா இங்க என்ன ஆகுங்கிறத பத்திலாம் அவங்க எடுத்து சொல்ல அவங்க லைட்டா யோசிச்சாலும் சரின்னு சொல்லி நம்ம ஆளுங்க கூட சேர்ந்துடுறாங்க. இந்த விஷயம் வின்டண்டர் மாஸ்டருக்கு தெரிய வருது. என்னது நான் இல்லாம சபை நடத்திருக்கானுங்களா? ஆள் பெர்ஃபார்மன்ஸ போட்டுட்டு இருக்காரு. அவரு ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே நம்ம சீனியர் சிஸ்டர் ரொம்பவே டேலண்ட் ஆனவங்க தான். மாஸ்டர் என்னதான் அவங்கள ஹாலை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாலும் அவங்க மாஸ்டரோட பேரை காப்பாத்திருக்காங்கல்ல. அவரும் சரி சரி ரொம்ப பேசாம அவளை உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்ல செயல மறைஞ்சிருந்து அவங்களும் இப்ப வெளியே வந்துடுறாங்க. ஆள் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டே முகத்தை காட்டுறாரு, இருந்தாலும் அவங்க அப்படி இப்படின்னு பேசி அவரை காக்கா பிடிச்சிடுறாங்க. மாஸ்டர் யோச்சன் மாஸ்டர் என்கிட்ட அப்பவே சொன்னாரு, என்ன இருந்தாலும் வின்டண்டர் மாஸ்டர் 4 ஹாலுக்கு ஹெட்டா இருந்திருக்காரு, அவரை சபையில கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பதிலா மத்த சின்ன கிளான்ஸ் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் கூட நானே நேர்ல உட்காந்து பேசுறேன்னு சொன்னாரு. அவரும் நிஜமா அவன அப்படி சொன்னா, ஆமா மாஸ்டர் அதானே வின்டண்டர்னா சும்மாவா, என்கிட்ட என்னால விட்டு கொடுக்க முடியுமா என்ன? அதேதான் மாஸ்டர், நீங்க 2 பேரும் நேர்ல பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இப்ப அடுத்த நாளும் ஆயிடுது. ஸ்டாரால நம்ம ஆளுங்க யாருக்கும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எனக்கு நம்ம அவனுங்க வருவானுங்கன்னு தோணல. வெளியேந்து பரபரப்பா நியூஸ் வருது, 3 ஹால் மாஸ்டர்ஸ் ஒண்ணு கூடிட்டாங்க. நம்ம வின்டண்டர் மாஸ்டர் சோலால எதிர்த்து சண்டை போடுறதுன்னா அதுல நான் தானே ஃபர்ஸ்ட் நிக்கணும். என்னன்னா அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? அன்னைக்கு ஃபைட்டுக்கு கூப்பிட்டப்ப முதல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லி ஒண்ணுது நீங்க தானே. யார பார்த்து என்னடா சுரன்னு சொல்லி அவரும் கையில முறுக்கி விட்டுட்டு சண்டை போட ரெடியாக அங்க வந்து நம்ம ஆளுங்க அவரை குண்டு கட்ட அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே ஸ்டாரல் வாசல்ல ஒரு கும்பல் பொட்டி பொட்டியா தங்கத்தை கொட்டிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அங்க வந்து நம்ம ஃபேரி டாக்டர் அவங்க ஹெட்ட புடிச்சிடுறாங்க. ஒரு வழியா உள்ள நம்ம 4 ஹாலும் ஒன்னு சேர்ந்துட்ட மாதிரி தெரியுது. சரி நம்மள லீட் பண்ண போறது யாரு? கண்டிப்பா வின்டண்டர் மாஸ்டர் மட்டும் இருக்க கூடாது. நம்ம பில்டவரோட சீனியர் யோச்சன் மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண நம்ம யோச்சன் மாஸ்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிவிட்டு நிக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்பனா எங்க ஜெனரேஷன்ல ஜியோயன் தான் ரொம்ப பவர்ஃபுல், அவனை லீட் பண்ணட்டும். மொத்த குரூப்பும் சரி சரின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஃபேரி டாக்டர் அவனை பிடிச்சி அங்க இழுத்துட்டு வராங்க. கூடவே நம்ம ஆக்ஷன் சீஃப் வர மாதிரி தெரியுது. இது வேற யாரும் இல்ல, உங்க எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒருத்தன் தான். யாரான்னு பார்த்தா ஐஸ்வாலி மாஸ்டர். நான் அன்னைக்கு உங்களை கடத்தினதுக்கு பர்சனலா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோலால எதிர்த்து சண்டை போட சென்டர் பிளானே ஒண்ணு கூடிட்டு இருக்கு, அதான் என்னால முடிஞ்சதை நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆளை விடுங்க நான் அவரை கிளம்ப போக நம்ம ஃபேரி டாக்டர் அவரை தடுத்துடுறாங்க. மீட்டிங் இங்க நடந்துட்டு இருக்கு, நீங்க எங்க போறீங்க? நானும் அப்ப சேர்ந்துட்டேன்னு சொல்லி ஆள் பல்ல காட்ட நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு சீட்டு பிடிச்சு கொடுத்துடுறாரு. எல்லாம் இப்போ வரைக்கும் ஓகே தான். நம்ம யோச்சன் மாஸ்டர் உனக்கு அந்த பியூர் ஹெவன்லி ஃபிளேமை பத்தி தெரியுமா? நல்லாவே தெரியும், தேர்ட் ரேங்க் ஃபிளேம் தானே. அப்ப சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பு. மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு தெரியாது ஒத்துக்கிறான். அவரும் அதோட பவர்ஸை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாரு. அதை அப்சர்வ் பண்ணணும்னா குறைஞ்சது நீ சயின்ஸ் லெவல்லையாவது இருந்ததான் உன்னால அது முடியும். ஆனா நான் அந்த ஸ்டேஜ் போக எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 3 வருஷம். நமக்கு அவ்வளவு டைம் இல்லைன்னு அவரு சொல்ல நம்ம யோச்சன் மாஸ்டரும் அதுக்கு தான் என்கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. இந்த பக்கம் கூக்லான அவங்களோட டீம் சார்பா நம்ம ஹீரோயின் தான் அந்த பியூர் ஃபிளேமை அப்சர்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே திரும்ப ஸ்டாரால காட்ட நம்ம ஹீரோவை அவங்க ஹாலோட ஸ்டார் ஃபார்மேஷன்ல உட்கார வச்சிடுறாரு. அந்த இடத்தோட இங்க எனர்ஜியும் அவரோட போர்ஸையும் அவர் சேர்த்து அவருக்கு கொடுக்க நம்மளும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க நம்ம மாஸ்டர் கொஞ்ச நேரத்திலே அது எல்லாத்தையும் நிறுத்திடுறாரு. மாஸ்டர் என்னாச்சு? என்னால இன்னுமா பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும்? அவர் மண்டையிலே வைக்கிறாரு. ஒரேடியா மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணா உன் கதையை முடிஞ்சிடும். மரியாதையா சொல்றேன் கேட்டுக்க, நீ இதை ட்ரை பண்ணவே கூடாது. இந்த பக்கம் குயா நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. ஒரு கிளான் ஜேனர்ல நான் உங்களை நல்லதான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அது
அது என்னோட கடமையும் கூட. நீங்க ஜியோயான் கூட க்ளோஸா இருக்குது எனக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க நம்ம கிளானோட யங் லேடி, உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். ஆமா, இப்பதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவங்க அப்பாவும் இப்ப அங்க வந்துடுறாரு. அவங்க கிளானோட ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை பத்தி சொல்ல நம்ம ஹீரோயின் சாக்காயிடுறாங்க. ஆனா இது ரொம்பவே ஆபத்து. இப்பதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சோலால எதிர்க்கிறது ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நம்ம கிடைக்கிற ஒரு சின்ன வாய்ப்பை கூட நம்ம தவற விடக்கூடாது. இந்த பக்கம் நம்மால் மாஸ்டர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம திரும்பவும் அந்த இங்க் ஃபயரை அப்சர்வ் பண்ற வேலையில இறங்கிடுறாரு. அவரோட ஹெவன்லி ஃபிளேமும் லைட்டா வெளியே வர, அட இந்த ரெண்டு பவர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணா என்னால இதை கண்டினியூவா அப்சர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறான். கோஹெட் அவங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கோயாக்கு பவர் கொடுக்கிற வேலையில இறங்கிடுறாரு. அவர் ஒரு பக்கம் போராடி அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ லைட்டா மயக்கமாகிற மாதிரி தெரியுது. கண்முழிக்கும் போது நம்ம மாஸ்டர் அவரு முன்னாடி இருக்காரு. நான் யாரு, எங்க இருக்கேன்? அவரோட குச்செடுத்து நம்மளால வெளுக்க ஆரம்பிக்க ஸ்டாராலே அலறுது. ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா? எல்லாத்தையும் ஒரே நாள் அப்சர்வ் பண்ணி செத்து நான் முடிவு பண்ணிட்டியா? அவரு வெளுத்தெடுக்க நம்ம வின் மாஸ்டர் எல்லாம் உள்ள பூந்து அவர் அப்படியே ஒரு வழியா இப்ப காப்பாத்தவும் செஞ்சிடுறாங்க. மாஸ்டர் என் நெத்தியில ஒரு வித்தியாசமான ஃபீல் எனக்கு வந்துச்சு. அவங்களும் இவன் என்ன சொல்றான்னு சொல்லி அவரை செக் பண்ணி பார்க்க அவங்களுக்கு பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. சரி, இது என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ திரும்ப அதை ட்ரைன் பண்ண கூடாது. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கோல்டன் எம்பரர் ஃபிளேமை வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அதை கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்டர் அவரை தூங்க போட்டுட்டு மரியாதையா இங்கே இருக்க, அவரு தூங்கிட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆளுங்க கிளம்ப நம்மால் அவருக்கு தெரியாம திருட்டுத்தனமா இப்ப அவரோட வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர் என்ன, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு தோன்றதான் பண்ணுவேன். பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடில இருந்து ஒரு தலை தெரியுது. சியோயான்னு கத்திட்டு அவரு திரும்பவும் அவரை விட்டு வெளுக்க ஆரம்பிக்க வானத்துல ஏதோ வித்தியாசமா தெரியுது. அவங்க ரெண்டு பேருமே நோட் பண்றாங்க. பியூர் ஹெவன்லி ஃபிளேம் வெளியே வந்துருச்சு. சியோயான் நமக்கு நேரம் இல்ல, நீ ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணு. கோக்லான்லயும் பியூர் ஹெவன்லி ஃபிளேம் எடுக்கிறதுக்கான அவங்களோட பயணத்தை தொடங்கிடுறாங்க. நம்மளும் இங்க திரும்ப திரும்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. மாஸ்டர் என்னாச்சுன்னு கேட்க, நான் இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கேன். சரி, மொத்தத்துல விதி முடிவு பண்ணட்டும். இதுதான் அந்த ஃபிளேமோட என்ட்ரன்ஸ் போல. நம்ம மொத்த மாஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணிட்டு அவங்க அப்படியே உள்ள போயிடுறாங்க. கடைசியா போன யோ ஹெட் மட்டும் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவும் அவரோட மாஸ்டரும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க இன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் நீ அந்த ஃபிளேமை சொந்தமாக்கணும்னு நினைக்கிறியா? அவங்களும் அவருக்கு எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாது, நீ ஓ வேலையை பாரு, நாங்க என் வேலையை பாக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோ மட்டும் இப்ப அங்க தனியா இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹூமிங்சன் மாஸ்டர் புடிச்சு வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவரும் கடுப்பை அவனை அட்டாக் பண்ண போக ஆள் அப்பதான் நோட் பண்றாரு அந்த இடத்துல இருந்து அந்த ஃபிளேம் ஆளை புடிச்சிருக்கு. அவர் அப்படியே அதுல இருந்து வெளியே வர அங்க பார்த்தா யோக்லான் ஹெட் அவனும் ஒரு பக்கம் அந்த ஃபிளேமால பாதிக்கப்பட்டு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அவரும் ஒன்னா சேர்ந்து அவரையும் திரும்ப நார்மல் ஆக்க பிளட் லைன் அவ்வளவு சொன்ன கடைசியில என்னால கூட அந்த ஃபிளேமை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஆமா சிவன் தான் உன்னை காப்பாத்துனது. அடுத்த கொஞ்ச நேரத்துல நம்ம கோஹெடும் சீனியரும் கூட அங்க வராங்க. பியூர் ஃபிளேம் இலிசன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, என்னால உங்களை நம்ப முடியாது. நம்ம மாஸ்டர் ஹீரோலாம் அவங்க ஒரிஜினல் தான் சொல்லி ஏதோ ப்ரூஃப் எல்லாம் வச்சு நிரூபிச்சிடுறாங்க. நம்ம யோசன், ஆமா நாங்க உன்னை எப்படி நம்புறது? நம்ம கோஹெடும் நம்ம ஹீரோ அவங்க கிளானுக்கு வந்தப்ப வீரவசன பேசிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே பேசி காட்ட நம்மளும் சரி ஒத்துக்கிறோம். நம்ம குயா நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அந்த பக்கமா வராரு. பியூர் ஃபிளேம் இவ்வளவு அட்டாக் பண்ணிருச்சு. சரி வாங்க நம்ம முதல் இவ்வளவு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போயிட்டு மொத்தத்துல பேசிக்கலாம். அப்படியே எபிசோட் 29 முடியுது. இந்த ஃபிளேம் எடுக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் போல. நம்ம ஹீரோயின் மயக்கமாயிட்டாங்க. அப்ப கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் இந்த வேலையை முடிச்சாகணும். ஆனா ஹூமிங்ஸ்ங்க அவனு ஒண்ணுமோ ஆள காணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.